சோ கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதித்து தருவார். परमेश्वर जरूर हमें आशीष करे। மீண்டும் நம்ம வசனத்தை வாசிக்கலாம். दोबारा हम उस वचन को पढ़ेंगे। என்னாகமம் 12ஆம் அதிகாரம் गिनती 12 अध्याय அதுல 3ஆம் वचனத்தை வாசிங்க. तीसरा वचन। मूसा पृथ्वी भर के रहने वाले सब मनुष्य से बहुत अधिक नम्र स्वभाव का था। பாருங்க, இன்னைக்கு நம்ம மோசேஸை பத்தி நம்ம பார்க்கலாம். आज हम मूसा के बारे में देखेंगे। நம்ம இதுவரைக்கும் குஷ்டரோகத்தை பத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். अभी तक हम कोड़ी के बारे में हम देखते आ रहे हैं। பைபிள்ல இருந்த குஷ்டரோகிகளை பத்தியா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். कलाम के अंदर जो कोड़ी थे उनके बारे में हम देखते आ रहे போன हैं। தடவை நம்ம பார்க்கும்போது पिछली बार जब हमने देखा நம்ம சீமோனை பத்தி பார்த்தோம். सिमोन के बारे में हमने देखा। அவன் குஷ்டரோகியா இருந்தா, वो कोड़ी था குஷ்டத்தை கர்த்தர் குணப்படுத்தினார். और परमेश्वर कोड़ को निकाल दिया। அவன் வீட்ல ஒரு விருந்து வைக்கிறான். वो घर में एक दावत रखता है। சோ அத பத்தி நம்ம பார்த்தோம். उसके बारे में हमने देखा। இன்னைக்கு மோசேஸை பத்தி நம்ம பார்க்கலாம். आज हम मूसा के बारे में देखेंगे। இந்த மோசேஸை பத்தி கர்த்தர் சாட்சி சொல்றார். मूसा के बारे में परमेश्वर गवाही देता है। அவன் இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தை பார்க்கிலும் इस संसार में जो है वो सभी लोगों से அவன் ரொம்ப சாந்த குணம் உடையவன். वो शांत स्वभाव का था। ரொம்ப சாந்த குணம் உடையவன். वो बहुत ही शांत स्वभाव இந்த का था। சாந்த குணம், ये शांत स्वभाव இது ஒவ்வொரு ஊழியக்காரனும் கண்டிப்பா தேவை. ये हर एक सेवक के अंदर जरूर चाहिए। இந்த குணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். इस गुण को परमेश्वर चाहता है। ஒரு பெரிய கூட்டத்தை வழி நடத்தணும்னா एक बड़े झुंड को चलाना है तो அவங்கிட்ட சாந்த குணம் வேணும். उनके पास नम्र स्वभाव होना இந்த चाहिए। மோசேஸை பற்றி கர்த்தரே சாட்சி சொல்றார். मूसा के बारे में परमेश्वर ही गवाही देता है। இவன் இந்த உலகத்துல எல்லாரை பார்க்கிலும் संसार में जितने लोग हैं उनमें से அவன் சாந்த குணமுடையவன். वो नम्र स्वभाव का था। இந்த குணங்கள் நமக்கு தேவை. ये गुण हमें चाहिए। இன்னைக்கு எத்தனை பேர்ட்ட சாந்த குணம் இருக்குது? आज कितने लोगों के पास नम्र गुण है? நம்மட்ட சாந்த குணம் இருக்குதா? हमारे पास नम्र गुण है क्या? அல்லட்டி மூர்க்க குணம் இருக்குதா? या फिर मूर्खता का गुण है? நம்ம அதாவது கோபத்தின் குணங்கள் இருக்குதா? या हम क्रोध का गुण है? ஒரு லீடர் வரும்போது एक जब लीडर करके आता है அவங்கிட்ட நீங்க கோபத்தை பார்க்க கூடாது. उनके पास गुस्से को नहीं देखना है। அவங்கிட்ட கோபம் இருந்தால் उनके पास गुस्सा होगा तो அவங்க சரியான லீடரா இருக்க முடியாது. वो सही अगुवाई करता नहीं होंगे। அங்க ஆடுகள் விதவிதமா இருக்கும். और भेड़ जो है अलग अलग प्रकार के होते சில हैं। ஆடுகள் சாப்பிடவே செய்யாது. कुछ भेड़ खाते ही नहीं। அப்ப என்ன செய்யணும்? तो क्या करना है? ரெண்டு கோல வச்சு ரெண்டு குடுக்கணுமா? वो लकड़ी से 2 देना है क्या? அப்படி கொடுத்தாலும் அது சாப்பிடாது. ऐसे मारेंगे तो भी नहीं खाएगा। அந்த ஆடுக்கு ஒண்ணும் தெரியாது. वो भेड़ नहीं जानता। உங்களுடைய பாஷை அதுக்கு தெரியாது. आपका भाषा वो नहीं समझता। நீங்க அதை அடிச்சீங்கன்னா आप उसे मारेंगे तो என்னை அவர் இந்த கூட்டத்தோடு விரட்டுறார் போல वो मुझे इस झुंड में से भगाता है அப்படின்னு சொல்லி ஓடி போகும். ऐसा सोचकर भाग जाएगा। அது தனியா போகிறதுக்கு நினைக்கும். वो अलग जाने की सोचेगा। ஒரு ஆடு வந்து ये एक भेड़ जो है ஒரு எஜமானுடைய ஒரு குணத்தை கண்டுபிடிக்கணும்னா मालिक के गुण को पहचानना है तो அதனுடைய சாந்த குணத்துல தான் கண்டுபிடிக்க उसके முடியும். नम्र स्वभाव में ही पहचान सकता है। இன்னைக்கு நம்ம சுபாவம் எப்படி இருக்குது? आज हमारा स्वभाव कैसा है? இந்த மோசேஸை பற்றி வரும்போது मूसा के बारे में जब देखते हैं கர்த்தர் அத அவனை பற்றி சாட்சி சொல்றார். परमेश्वर उसके बारे में गवाही देता है। இவன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் संसार के सभी लोगों से இவன் சாந்த குணமுடையவன். ये नम्र स्वभाव का है। இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பற்றி சாட்சி சொல்வாரா? आज मसीह हमारे बारे में गवाही देगा क्या? நம்ம இந்த உலகத்துல எல்லாரை பார்க்கிலும் சாந்தமுள்ளவர்கள். हम इस संसार में सभी लोगों से नम्र गुण के हैं। கர்த்தர் இந்த சாந்த குணத்தை தரணும். परमेश्वर ये नम्र गुण को देना है। தேவன் நிச்சயமா தருவார். परमेश्वर जरूर देगा। ஒரு ஸ்திரீயை பற்றி பார்க்கும்போது एक स्त्री के बारे में जब देखते हैं அந்த ஸ்திரீட்ட என்ன குணம் இருக்கணும்? वो स्त्री के पास क्या गुण होना பாருங்க, चाहिए? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் पहला पत्रस का 3रा अध्याय அதுல 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். और 3रा और 4था वचन को पढ़ेंगे। तुम्हारा श्रृंगार दिखावटी न होगा, अर्थात बाल गूंथना और सोने के गहने या बाती बाती के कपड़े पहनना, वरन तुम्हारा छिपा हुआ और गुप्त मनुष्यत्व नम्रता और मन की दीनता की अविनाशी सजावट से सूझती रहे, क्योंकि परमेश्वर की दृष्टि में इसका मूल्य बड़ा है। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है ஒரு ஸ்திரீயுடைய அலங்கரிப்பை பற்றி சொல்லுது. एक स्त्री का अलंकार के बारे में कहा गया है। பைபிள்ல என்ன சொல்லிருக்குதோ कलाम में जो लिखा गया है அந்த மாதிரி உங்களை பார்க்கணும்.
उसके जैसे ही आपको देखना है। உங்களை பார்த்தா பைபிளை பார்த்த மாதிரி இருக்கணும். आपको देखेंगे तो कलाम को देखा जैसा लगना உங்களை चाहिए। பார்த்த உடனே பைபிள் கேரக்டர் அப்படியே மேட்ச் ஆகணும். आपको देखते ही बाइबल के गुण बाइबल की क्रिया वैसे प्रकट होना चाहिए। சோ பைபிள் சொல்லுது, कलाम कहती है மயிரை பின்னி, वो बाल को गूंद कर। அப்ப மயிரை ஸ்திரீகள் என்ன செய்ய கூடாதா? तो स्त्रियां बाल को क्या नहीं करना चाहिए? பின்ன கூடாதுன்னு சொல்லி இருக்குது. वो गूंदने नहीं चाहिए। இன்னைக்கு அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. आज वो सब बोलकर कुछ फायदा नहीं। ஏன்னா வெளியில நீங்க ஜனங்களை பாத்தீங்கன்னா आप बाहर लोगों को देखेंगे तो முடி இருந்தால பின்றதுக்கு बाल रहेगा तो ही गूंदेंगे। முடியெல்லாம் இப்படி வெட்டி இருக்காங்க. बाल को ऐसे काट दिए हैं। சில பின்னால இருந்து இப்படி பார்த்தோம்னா कुछ लोगों को पीछे से देखेंगे तो பாய் கட் மாதிரியே இருக்கும். वो एक बॉय कट की तरह ही होता है। பாருங்க அவங்க பின்னவும் முடியாது. वो उसको प्लेटिंग्स भी नहीं दे சோ सकते। இந்த வசனம் அவங்களுக்கு போகாது. ये वचन उनके लिए नहीं जाएगा। ஸ்திரீயை பத்தி பேசிட்டு இருக்கேன். हम स्त्री के बारे में बात करते हैं। ஸ்திரீயை பத்தி பைபிள் சொல்லுது, स्त्री के बारे में कलाम कहती है மயிரை பின்ன கூடாது, वो बाल को गूंथना नहीं है, பொன் ஆபரணங்களை அணிய கூடாது. सोने के गहने नहीं पहनना। அது பைபிள் அப்படி சொல்லி இருக்குனா, कलाम में ऐसा दिया है तो, புதிய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கு அப்படினா, नए करार में दिया है तो நம்மள பார்க்கும்போது புதிய ஏற்பாடு தெரியணும். हमें देखते समय नया करार दिखना चाहिए। நம்ம மயிரை பின்னி, हम बाल को गूंथकर நல்ல பொன் ஆபரணங்களை அணிந்து और सोना पहनकर இப்படி இருந்தோம்னா ऐसा रहेंगे तो இந்த வசனம் உங்களுக்கு டேலி ஆகாது. ये वचन के साथ आपका कोई जोड़ नहीं होगा। சோ மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து और बाल को गूंथकर सोने पहनकर உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுதல், और एक बहुमूल्य वस्त्र को पहनकर, உயர்வான வஸ்திரம், बहुत ऊंचा वस्त्र, அந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுதல், उस वस्त्र को पहनकर, இந்த அலங்கரிப்பு நமக்கு இருக்க கூடாது. और ये दिखावटी सिंगार नहीं चाहिए। எந்த அலங்கரிப்பு இருக்க கூடாது? कैसा सिंगार? ஸ்திரீகள் மயிரை என்ன செய்ய பின்ன கூடாதா? स्त्रियां जो है बाल को गूंथना नहीं है। அடுத்தது அவங்க பொன் ஆபரணங்கள் அணிய கூடாதா? और दूसरा वो सोना पहनना नहीं है। அப்புறம் மூணாவது உயர்வான வஸ்திரங்களை உடுத்த கூடாதா? और तीसरा बांती बांती के कपड़े पहनना नहीं है। இந்த அலங்கரிப்பு அலங்காரமா இராமல், और ये सिंगार दिखावटी ना हो, அப்ப எப்படிப்பட்ட அலங்காரம் வேணும்? तो किस प्रकार का सिंगार चाहिए? அழியாத அலங்கரிப்பு, वो अविनाश सौंदर्य। இந்த இப்ப நான் சொன்ன அலங்கரிப்பெல்லாம் அழிஞ்சு போயிரும். अभी मैंने जो कहा वो सारे सिंगार जो है वो नष्ट हो जाएंगे। உயர்வான வஸ்திரம் அழிஞ்சு போயிரும். वो ऊंचे ऊंचे वस्त्र जो है वो नष्ट हो பொன் जाएंगे। ஆபரணங்கள் அழிஞ்சு போயிரும். सोना चांदी वो नष्ट हो जाएगा। முடி கூட எல்லாத்துக்கும் உதிர்ந்து போயிருது. बाल भी सबका गिर जाता है। சோ அழியாத அலங்கரிப்பை பற்றி கர்த்தர் பேசுறார். और जो मिटता नहीं ऐसे सिंगार को परमेश्वर बात இந்த करता है। அழியாத அலங்கரிப்பு என்ன? न मिटने वाला सिंगार क्या है? அழியாத அலங்கரிப்பாகிய और न मिटने वाला सिंगार எதா? சாந்தம், नम्रता, சாந்தமும் नम्रता, அமைதலுமுள்ள ஆவி. मन की दीनता, சோ சாந்தமும், नम्रता, அப்புறம் குவைட் ஸ்பிரிட், और नम्रता की आत्मा, ஒரு அமைதியான ஒரு ஆவி, वो मन की दीनता वाली आत्मा। இது இப்பங்க சாந்தம் அமைதலுமுள்ள ஆவி, नम्रता और दीनता वाली आत्मा, இது என்னதான்? ये क्या है? உங்க இருதயத்துல மறைந்திருக்கிற குணம். आपके मन के अंदर छुपा हुआ गुण है। உங்ககிட்ட என்ன குணம் இருக்குதோ आपके पास जो गुण है அந்த ஆவி இருக்குன்ற அர்த்தம். वो आत्मा है, ये मतलब है। அப்ப இந்த மோசஸ்க்குள்ள என்ன ஆவி இருக்குது? तो मूसा के अंदर क्या आत्मा है? சாந்தமுள்ள ஆவி இருக்குது. वो नम्रता का आत्मा है। இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஆவி வேணும். आज हमारे अंदर वैसी आत्मा चाहिए। மோசஸ் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். मूसा हमारे जैसा जो बोझ वाला व्यक्ति ही है। இவன்ட்ட கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருந்தால், इसको यदि परमेश्वर ने वो अभिषेक को दिया है அப்ப நம்மளுக்கு அந்த அபிஷேகம் வேணும். तो हमारे ऊपर भी वो अभिषेक होना चाहिए। சாந்தமுள்ள ஆவி, नम्रता का आत्मा। இந்த உலகத்துல இவனை போல சாந்தமானவங்க யாரும் इस கிடையாது. संसार में इसके जैसे नम्र वाला व्यक्ति कोई नहीं है। அப்படி சொல்லணும். ऐसा बोलना है। சொல்லுவாங்களா? बोलेंगे क्या? இந்த குடும்பத்துல இவன் தான் ரொம்ப சாந்தம். इस परिवार में यही बहुत नम्र है। இப்படியாவது சொல்லணும். ऐसा तो बोलना चाहिए। ஐயோ அவன்ட்ட பக்கத்திலே போக முடியாது. वो है कि उसके करीब नहीं जा सकते, அவன்ட்ட பேச முடியாது, उससे बात नहीं कर सकते। क्यों? ஏன்டா அவன சாந்தம் இல்ல, क्योंकि उसके पास नम्र नहीं, அவன்ட்ட அமைதியுள்ள ஆவி இல்ல, उसके पास दीनता का आत्मा அப்ப नहीं। சாந்த ஆவி இல்லட்டி என்ன ஆவி இருக்குது? तो नम्र आत्मा नहीं है तो क्या आत्मा है? சண்டை போடுற ஆவி இருக்குது. लड़ाई करने वाला आत्मा। இந்த அபிஷேகம் ஒரு ஊழியக்காரருக்கு வேண்டாம். ये अभिषेक एक सेवक को नहीं चाहिए। ஒரு லீடர் இருக்கறாங்கன்னா, एक मुखिया है तो அவங்கட்ட சாந்தமும் அமைதியுள்ள ஆவி தேவை. उसके अंदर नम्रता और दीनता की आत्मा चाहिए। இந்த சாந்தமுள்ள ஆவி என்னது? ये नम्रता की आत्मा
आत्मा क्या है? இது ஒரு குணம். ये एक गुण है இந்த குணம் ஒரு படைத்த ஒரு மோசே. और ऐसा मूसा जिसके अंदर ये गुण था, எவ்வளவு அருமையான ஒரு மோசே. कितना अद्भुत मूसा है। கர்த்தர் இவனை பற்றி சாட்சி சொல்றார். परमेश्वर इसके बारे में गवाही देता है। இந்த உலகத்துல இவனை போல ஒரு சாந்தமுள்ள மனுஷன் யாரும் கிடையாது. संसार में इसके जैसा नम्र व्यक्ति कोई नहीं। இன்னைக்கு நம்மளை பற்றி ஏதாவது கர்த்தர் சாட்சி சொல்லுவாரா? आज हमारे बारे में परमेश्वर कोई गवाही देगा क्या? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். थोड़ा सोच के देखिए, என்ன பற்றி என்ன சாட்சி சொல்ல போறாரு? मेरे बारे में क्या गवाही देने वाला है? நீங்க என்னை பற்றி சாட்சி சொன்னா, अगर आप मेरे बारे में गवाही देंगे तो நான் பிதாவுக்கு முன்பதாக உங்களை பற்றி சாட்சி சொல்வேன். मैं पिता के सामने तुम्हारे बारे में गवाही दूंगा। என்ன சாட்சி சொல்வாரு? क्या गवाही देगा? இதுதான் என் மனவாட்டி यही मेरा दुल्हन है, அப்படின்னு சாட்சி சொல்லணும். ऐसा गवाही देना है। हालेलुया। हालेलुया। உடனே கர்த்தர் பாப்பாரு, तुरंत परमेश्वर देखेगा மனவாட்டி எப்படி இருக்கணும்? दुल्हन कैसा रहना है? சாந்தமும் नम्रता அமைதலுமுள்ள ஆவி और இருக்கணும். दीनता की आत्मा। இவட்ட இந்த 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 மனவாட்டிட்ட இருக்கா? ये दुल्हन के पास है क्या? எது இருக்கு எது இல்லன்னு பாப்பாரு. क्या क्या है, क्या क्या नहीं है, वो ஒரு देखेंगे। செக்லிஸ்ட் வச்சிருக்காரு. उसने एक चेकलिस्ट रखा है। அந்த செக்லிஸ்ட் படி நம்ம இருந்தால், वो चेकलिस्ट के अनुसार अगर हम रहेंगे நம்ம तो அவருடைய மனவாட்டியா இருப்போம். हम उसके दुल्हन बनेंगे। இன்னைக்கு நம்ம மனவாட்டி ஆகணும். आज हम दुल्हन बनना है। நம்ம சபையில எல்லாரும் மனவாட்டியா மாறணும். हमारे कलीसिया के सभी लोग दुल्हन बनना है। ஒருத்தர் கூட கைவிடப்படக்கூடாது. एक भी उसमें छूटना नहीं चाहिए। हालेलुया। हालेलुया। கைவிடப்படக்கூடாதுல்ல. छूटना नहीं है ना? हालेलुया। நம்ம வீட்ல हमारे घर में யாராவது ஒருத்தர் கைவிடப்பட்டாங்கன்னு எப்படி இருக்கும்? एक व्यक्ति अगर छूट गए तो कैसा लगेगा? நீங்க பரலோகத்துல இருக்கீங்க, आप स्वर्ग में हैं, நம்ம அங்க இருந்தா பரலோகத்துல அவங்களும் இருக்கணும். हम अगर स्वर्ग में रहेंगे तो वो भी वहां पर रहना है। சப்போஸ் மிஸ் ஆயிட்டுனா, अगर छूट गए तो உங்களுக்கு அங்க இருந்து மேல இருந்து பாக்கும்போது, आप ऊपर से देखते समय உன்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்களடா, जैसे पहले से बोलता रहा, நீ ஒழுங்கா சர்ச்சுக்கு வான்னு சொன்னா சொல்லலையா? कलीसिया में आ करके मैं बोला नहीं क्या? இன்னைக்கு பாரு நரகத்துல கிடக்கியே. आज देख तो नर्क में है, அவங்க அங்க கண்ணீரும் வடிக்க முடியாது. वहां पर आंसू भी नहीं बहा सकते। ये? क्यों? பரலோகத்துல கண்ணீர் இல்ல, स्वर्ग में आंसू नहीं है, பரலோகத்துல கவலை இல்ல. स्वर्ग में दुख नहीं है। அங்க லாசரு என்கிற ஒரு மனுஷன் लाजरस नाम का व्यक्ति ஆபிரகாமுடைய மடியில உட்கார்ந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். इब्राहिम के गोद में बैठकर वहां पर मौज कर रहा है, கீழ அந்த ஐஸ்வர்யவான் கேக்குறான், और नीचे वो धनी पूछता है, அவன் கையினால उसके हाथों से ஒரு சொட்டு தண்ணி மட்டும் என் வாயில விடுங்க. एक बूंद पानी मेरे मुंह में डाल ஒரு दो। சொட்டும் கிடைக்காது. एक बूंद भी नहीं ஏன்னா मिलेगा, அந்த ஒரு சொட்டு தண்ணி, क्योंकि वो एक बूंद पानी அது ஜீவ தண்ணி. वो जीवन का पानी அந்த है। ஜீவ தண்ணி இவன் குடிச்சிட்டான்னா, वो जीवन के पानी को यदि पिया तो அப்ப இவன் இங்க நரகத்துல இருக்க மாட்டான். எங்க இருப்பான்? वो नरक में नहीं होगा, कहाँ होगा? அவன் பரலோகத்துக்கு வந்துருவான். वो स्वर्ग में आ जाएगा, அங்க கொடுக்க முடியாது. वहां पर दे नहीं सकते। இங்கதான் பரிசுத்தாவியை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். यहाँ पर ही पवित्र आत्मा मांगने का समय है। இங்கதான் உட்கார்ந்து கர்த்தர்ட்ட கேட்கணும். यहाँ पर ही बैठकर परमेश्वर से मांगना கர்த்தாவே है। எனக்கு பரிசுத்தாவியை தாங்க. है प्रभु पवित्र आत्मा दीजिए। அங்க போன பிறகு ஒண்ணும் செய்ய முடியாது. वहां जाने के बाद कुछ नहीं कर सकते। நம்ம கர்த்தருடைய சமூகத்துல हम परमेश्वर के सम्मुख में எப்படி இருக்கணும்னா, कैसे रहना है? நான் என் குடும்பத்தோட பரலோகத்துல இருப்பேன். मेरे परिवार के साथ में स्वर्ग में रहूंगा। நான் எப்படின்னு சொல்லணும்? मैं क्या कहना है? நான் சபையோட கர்த்தருடைய சமூகத்துல இருக்கணும். मैं कलीसिया के साथ परमेश्वर के सम्मुख में रहना है। ஒருத்தர் கூட கைவிடப்படக்கூடாது. एक व्यक्ति भी छूटना नहीं चाहिए। हालेलुया। हालेलुया। நம்ம தேவன் பெரியவர். हमारा परमेश्वर महान है। நம்ம தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. परमेश्वर से नामुमकिन कुछ भी இந்த नहीं। மோசஸ் எப்படிப்பட்டவனா இருந்தானா, ये मूसा किस प्रकार का था? உலகத்துல அவனை போல சாந்தமான ஒரு மனுஷன் இல்ல. संसार में उसके मानिक शांत व्यक्ति कोई नहीं था। ஹalleluya। हालेलुया। இன்னைக்கு நம்மள பற்றின சாட்சி என்ன? आज हमारे बारे में क्या गवाही है? பாருங்க, என்னாகமோ 12ஆம் அதிகாரம், वो गिनती का 12वां अध्याय அதுல 3ஆம் வசனத்தை வாசி, 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4 वचन को पढ़िए। इसलिए यहोवा ने एकाएक मूसा और हारून और मरियम से कहा, तुम तीनों मिलाप वाले तंबू के पास निकल आओ। तब वे तीन निकल आए। तब यहोवा ने बादल के खंभे में उतरकर तंबू के द्वार पर खड़ा होकर हारून और मरियम को बुलाया। अतः वे दोनों उसके पास निकल आए। तब यहोवा ने कहा, मेरी बातें सुनो। यदि तुम में कोई नबी हो तो उस पर मैं यहोवा दर्शन के द्वारा अपने आप को प्रकट करूंगा या स्वप्न में उससे बातें करूंगा। ஒரு தீர்க்கதரிசிட்ட எப்படி பேசுவேனா? एक भविष्यवक्ता से कैसे बात करेगा? தரிசன மூலமா பேசுவேன். दर्शन के द्वारा बात करेगा। ஆனா என் தாசன் மோசஸ் அப்படி இல்ல. लेकिन मेरा दास मूसा वैसा नहीं। அவன்ட்ட எப்படி பேசுவாரா? उससे कैसा बात करता है? परंतु मेरा दास मूसा ऐसा नहीं है। वह तो मेरे सब घरानों में विश्वास योग्य है।
இந்த மோசேசை பற்றி அடுத்த ஒரு சாட்சி சொல்றார். ये मूसा के बारे में अगला एक गवाही देता है, இவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். वो मेरे घर सब घरानों में विश्वास योग्य है. என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருக்கிறான். मेरे घरानों में वो विश्वास योग्य है. இன்னைக்கு நம்மள பார்த்து கர்த்தர் சொல்வாரா? आज हमें देखकर परमेश्वर बोलेगा क्या? இவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ये मेरे घरानों में विश्वास योग्य है. உங்களுக்கு கர்த்தர் என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறாரோ, आपको परमेश्वर ने जो जिम्मेदारी दिया है, அது கர்த்தருடைய சமூகத்துல உண்மையா செஞ்சிரணும். उसे परमेश्वर के चरणों में सच्चाई से करना है. அப்போதான் கர்த்தர் சொல்வாரு, तभी परमेश्वर कहेगा, இவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ये मेरे घरानों में सच्चा है. அப்ப ஆரோன் உண்மை இல்லையா? तो हारून सच्चा नहीं है क्या? மீரியாம் உண்மை இல்லையா? मिरियाम सच्चा नहीं है क्या? எங்கேயோ அங்கட்ட தவறு இருந்திருக்குது. कहीं ना कहीं वहां पर गुनाह है. ஆனா மோசேசை பற்றி கர்த்தர் சாட்சி சொல்றார், लेकिन मूसा के बारे में परमेश्वर गवाही देता है, இவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ये मेरे सारे घरानों में सच्चा है. இன்னைக்கு ஊழியக்காரர்களை பார்த்து அப்படிதான் சொல்லணும். आज सेवक को देखकर परमेश्वर ऐसा ही बोलना है. கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது, परमेश्वर के सम्मुख में जाते समय, என் உத்தம உண்மையான ஊழியக்காரனே, हे मेरे सच्चे और विश्वास योग्य நீ सेवक, பிதாவுடைய ராஜ்யத்தில் பிரவேசி. मेरे पिता के राज्य में प्रवेश कर. இந்த ஒரு சாட்சியை நம்ம கேட்கணும். ऐसा एक गवाही सुनना है. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த பொறுப்பா तो இருந்தாலும் आपको जो भी जिम्मेदारी दिया जाता है, அத உண்மையா செய்யுங்க. उसे सच्चाई से कीजिए. மத்தவங்களுடைய பார்வைக்காக செய்ய வேண்டாம். दूसरों के नजर के लिए मत कीजिए. கர்த்தருடைய பார்வையில உண்மையா இருக்கணும். परमेश्वर के सम्मुख में हम सच्चाई से रहना है. இந்த உலகத்தின் பார்வையில எப்படி இருந்தாலும் கணக்கு இல்ல. इस संसार के नजर में हम कैसे भी क्यों ना हो, இந்த உலகத்துல உள்ள ஜனங்கள் எப்படி தெரியுமா? ये संसार के लोग कैसे हैं? நீங்க அவங்களுக்கு உதவி செய்தீங்கன்னா आप उन्हें मदद करेंगे तो அவங்க உங்களை பற்றி நல்ல சாட்சி சொல்வாங்க. वो आपके बारे में अच्छा गवाही देंगे. நீங்க அவங்களுக்கு நன்மை செய்யலாட்டி, आप यदि उनको भला नहीं करेंगे तो அப்ப அவங்க நல்ல சாட்சி சொல்ல மாட்டாங்க. वो अच्छा गवाही नहीं देंगे. ஆனா தேவன் அப்படி இல்ல. लेकिन परमेश्वर ऐसा नहीं. அவர் உங்க மனசை பார்த்துக்கிட்டே वो இருக்கிறார். आपके मन को देख रहा है. உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குதோ, आपको जो जिम्मेदारी दिया जाता அத है, நீங்க உத்தமமா செய்யுங்க. उसे आप सच्चाई से कीजिए. அப்ப மேல இருந்து ஒரு சாட்சி வரும், तब ऊपर से एक गवाही आएगा, இவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ये मेरे घरानों में विश्वास योग्य है. இன்னைக்கு நம்மளை பற்றி கர்த்தர் அப்படி சொல்வாரா? आज हमारे बारे में क्या परमेश्वर ऐसा बोलेगा? அவன் சாந்த குணமுள்ளவன். वो नम्र गुण वाला है. அவன் ஒரு தேவனுடைய சமூகத்துல உத்தமமான ஒரு மனுஷன். वो परमेश्वर के सामने विश्वास योग्य है. இன்னைக்கு நம்மளை பற்றி கர்த்தர் அப்படி சொல்லணும். आज हमारे बारे में परमेश्वर ऐसा कहना है. இன்னைக்கு உங்களுக்கு சபையில என்ன பொறுப்பு இருக்குது? आपको कलीसिया में क्या जिम्मेदारी है? அந்த பொறுப்பை, உங்களுடைய பொறுப்பை நீங்க அறிந்து கொள்ளுங்க. उस जिम्मेदारी को आप जान लो. ஏன் வேலை இதுதான். मेरा काम यही है. இந்த வேலை உண்மையா செஞ்சிரணும். ये काम को सच्चाई से करना நான் है. உத்தமமா செஞ்சிரணும். मैं सच्चाई से करना है. அது செய்யணும் கண்டிப்பா. उसे जरूर करना है. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பொறுப்பு? आज आपके लिए क्या जिम्मेदारी நல்ல है? தீர்மானம் பண்ணிடுங்க. अच्छे से योजना कर लीजिए. இதுதான் என் பொறுப்பு. ये मेरी जिम्मेदारी है. இந்த பொறுப்பை நான் நிறைவேற்றணும். इस जिम्मेदारी को पूरा करना है. இப்போ ஒரு 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 வேலைக்காரர் இருக்க, ஒரு இந்த சிக்கன் கடல்லாம் இருக்குல்ல, ये जो मुर्गी का दुकान है, அதுல நிறைய பீகார்காரங்க இருக்காங்க. उसमें बिहारी लोग हैं. அவங்க ஊருக்கு போகணும்னா वो यदि गांव जाना है तो உடனே அந்த இடத்துல வேற ஒரு ஆளை வச்சிட்டு போவாங்க. तुरंत उस जगह पे बदली के लिए किसी को रख के जाते हैं. ஏன் கடைக்கு வந்துட்டு யார் ரிட்டர்ன் போக கூடாது? मेरे दुकान में आकर कोई खाली हाथ नहीं जाना. நிறைய பேர் வேலையிலயும் அப்படிதான் செய்வாங்க. बहुत सारे कामों में भी ऐसे ही करते அவங்க हैं. ஒரு வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, यदि वो एक घर में काम करते हैं, அவங்களுக்கு ஒரு மாசம் வெளிய போக வேண்டியிருக்குன்னா, एक महीना उनको अगर कहीं जाना है, தனக்கு பதிலா ஒருத்தரை நியமிச்சிட்டு அப்புறம் போவாங்க. अपने बदले में किसी को रख कर जाएंगे. ஏன் போவாங்க? क्यों जाते हैं? ஏன்னா நான் திரும்ப வந்தா எனக்கு இந்த வேலை வேணும். क्योंकि मैं दोबारा लौट के आऊं तो वो काम होना चाहिए. இந்த உலகத்திலே நம்ம இப்படி செய்றோமே, इस संसार में हम ऐसे करते हैं. அப்ப கர்த்தருடைய சமூகத்துல எப்படி இருக்கணும்? तो परमेश्वर के चरणों में कैसा होना ஒரு चाहिए? வாரம் உங்களால முடியலையா? एक हफ्ता आपको नहीं जम रहा ஒரு है. மாசம் இந்த காரியத்தை உங்களால செய்ய முடியலையா? एक महीना आप ये चीज नहीं कर पा रहे हैं. பாஸ்டர்ட்ட சொல்லணும், पासवान के पास बोलिए, பாஸ்டர் எனக்கு வர முடியல, पासवान में आ नहीं நான் என்ன सकता, செய்யட்டும்? मैं क्या करूं? அவங்க அதுக்குள்ள ரெமெடியை கொடுப்பாங்க. उसका इलाज वो करके देंगे. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வாதம் தருவார். परमेश्वर जरूर आशीष करेगा. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை हमें जो जिम्मेदारी दिया गया है, நம்ம பொறுப்பா நிறைவேற்றி தரணும். हम उसको पूरा करके देना है. அதுக்கு அப்பதான் கர்த்தர் நம்மள பார்த்து சொல்வார், तभी परमेश्वर हमें देख के कहेगा, இவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். मेरे सभी घरानों में विश्वास योग्य அன்னைக்கு है. மோசஸ் மட்டும்தான் உண்மையுள்ளவனா இருந்தான். और उस दिन में केवल मूसा ही विश्वास योग्य था. ஆனா இன்னைக்கு நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, लेकिन आज मैं क्या इंतजार करता நம்ம हूँ? சபையில எல்லாரும் உத்தமமா வேலை हमारे செய்யணும். कलीसिया में सभी लोग विश्वास के साथ काम करना நம்ம है. சபையை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது, हमारे कलीसिया को देख परमेश्वर देख के बोलते இந்த समय, சபை என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர்கள். ये कलीसिया
कलीसिया मेरे घराने में विश्वास योग्य है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। நம்ம உண்மையான ஊழியத்தை செய்யணும். हम सच्चाई से सेवा करना है। கர்த்தருடைய பார்வைக்கு நலமானது செய்யுங்க. परमेश्वर के नजरों के लिए भले चीज को कीजिए। அவர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காருன்னா यदि वो आपको एक जिम्मेदारी देता है, அந்த உத்தமமா நிறைவேற்றி பாருங்க. उसे सच्चाई से पूरा करके देखिए। அவர் நிச்சயமா ஆசீர்வதிக்கிற वो தேவன். जरूर आशीष करने वाला இந்த परमेश्वर மோசஸ்ட முதல்ல ஒரு குவாலிட்டி, है। मूसा के पास पहला एक गुण, அவர் சாந்த குணமுள்ளவன். वो नम्र गुण का था। அவர் கொடுத்த ஒரு வேலையை उसने जो काम दिया है, நான் உத்தமமா செய்வேன். मैं सच्चाई से करूंगा। அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு இருக்கணும். ऐसा अनुग्रह हमें होना चाहिए। யார் என்ன சொன்னாலும் कोई कुछ भी कहे, நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. आप उसके बारे में चिंता मत करें। உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை आपको जो जिम्मेदारी दिया गया है, மோசஸ் போல செய்யுங்க. मूसा के मानित करो। அவனுக்கு விரோதமா எத்தனை பேர் முறுமுறுத்திருப்பாங்க. उसके विरुद्ध कितने लोग कुरकुराते சும்மா रहेंगे। சாதாரண முறுமுறுத்தாங்களா? साधारण कुरकुराहट था क्या? அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான் ஒரு தடவை. और एक बार बहुत टेंशन में आ गया। அவன் சொன்னா, वो उसने कहा, கர்த்தர்ட்ட சொன்னா, परमेश्वर से कहा, நான் இந்த ஜனங்களை பெத்து போட்டேன். क्या मैंने इन लोगों को जन्म दिया क्या? நான் இவ்வளவு பெரிய பாரத்தை சுமக்கிறதுக்கு? इतना बड़ा बोझ उठाने के लिए? உடனே கர்த்தர் கோவம் வந்துட்டு, तुरंत परमेश्वर क्रोधित हो गया। என் கரம் குறுகுனது நினைக்கியா? मेरा हाथ छोटा है करके सोचा है क्या? ஒரு காரியம் செய்யு, एक चीज कर, உன்கிட்ட 70 பேர் உன் கூட மூப்பரா இருக்கிறாங்க. तेरे पास 70 लोग वडील हैं, நீ ஒரு நாள் நியமி, एक दिन को नियुक्त कर, அன்னைக்கு உன் மேல இருக்க அபிஷேகத்தை 70 பேர் மேல போட்டுருவேன். और उस दिन में तेरे ऊपर जो अभिषेक है वो 70 लोगों के ऊपर रख दूंगा। இது தேவையா? ये जरूरत है क्या? அவன் சொன்ன ஒரு கோபத்தினால और उसके एक क्रोध की वजह से கர்த்தர் அவன் மேல கோபப்பட்டாரு. परमेश्वर उसके ऊपर क्रोधित हुए। அவன் மேல இருக்க அபிஷேகத்தை 70 பேர் மேல போட்டாரு. उसके ऊपर जो अभिषेक था वो 70 लोगों के अंदर दे दिया। அவருக்கு என்ன வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையா? क्या उसको काम करने के लिए उसके पास लोग नहीं? அவருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. बहुत सारे लोग हैं। ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஒரு பணியை கொடுத்திருக்காருன்னா, लेकिन परमेश्वर ने यदि आपको एक काम दिया है, உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார், आपके अंदर से वो इंतजार करता है, உங்ககிட்ட உங்க உண்மையான ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். आपके पास एक सच्चाई को इंतजार करता है। இவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், ये मेरे घरानों में विश्वास योग्य है। ஹalleluya हालेलुया। இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கணும். आज हम ऐसे रहना है। நம்ம மத்த ஜனங்கள் மீது இல்ல, हम दूसरे लोगों की तरह யார் नहीं। என்ன சொல்றாங்களோ कोई भी कुछ भी कहे காதுல வாங்கவே செய்யாதீங்க. कान में मत लीजिए। எனக்கு இந்த வேலை செய்யப்பட்டிருக்கு, मुझे ये काम दिया है, நான் இதை செய்யணும். मैं इसे करना है। அப்படி ஒரு மாசம் நீங்க இல்ல, एक महीना आप नहीं है, ஒரு வருஷமே நீங்க இல்லனா, एक साल भी आप नहीं है, तो பாஸ்டர்ட்ட வந்து சொல்லணும், पासवान के पास बोलना है, பாஸ்டர் நான் ஒரு வருஷம் நான் வெளிய போறேன், मैं एक वर्ष साल के लिए मैं बाहर जा ஒரு रहा हूँ, மாசம் நான் வெளிய போறேன், एक महीने के लिए मैं बाहर जा रहा அதுக்கு हूँ, பிறகு நான் வந்து இந்த வேலையை செய்றேன், उसके बाद में आकर इन कामों को करता हूँ, அப்படின்னு சொல்லியாச்சுனா ऐसे बोलेंगे तो அவங்க அதுக்குள்ள காரியத்தை பாப்பாங்க. वो उन चीजों को करेंगे। நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை हमें दिए गए कामों को உத்தமமா செய்யணும். सच्चाई से करेंगे। இந்த மோசஸ் எப்படிப்பட்டவனாய் இருந்தா? ये मूसा किस प्रकार का था? சாந்த குணம். शांत गुण वाले। இன்னைக்கு அந்த சாந்த குணம் இருக்குதா? आज वो शांत गुण है क्या? நமக்குள்ள வேணும். वो नम्रता चाहिए। கர்த்தர்ட்ட கேளுங்க, परमेश्वर से मांगना है, கர்த்தாவே है प्रभु நான் மோசஸை விட அதிகமா சாந்தமா எனக்கு தாங்கப்பா. मूसा से भी ज्यादा नम्र मुझे दीजिए। மோசஸ் ஆவது मूसा जो है ஒரு ஆட்டினுடைய இரத்தத்தின் கீழ இருந்தான். वो मेमने के लहू के नीचे था। ஆனா நம்ம யாருடைய இரத்தத்துக்கு கீழ இருக்கிறோம்? हम किसके लहू के नीचे हैं? யெகோஷுவாவுடைய இரத்தத்துக்கு கீழ இருக்கிறோம். यहोशुआ के लहू के नीचे हैं। அப்ப அவன்ட்ட இருந்த சாந்த குணத்தை விட, तो उसके अंदर जो शांत स्वभाव था, அதை விட அதிகமான சாந்த குணம் நமக்கு வேணும். उससे भी अधिक नम्र गुण हमारे अंदर रहना चाहिए। அப்பதான் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்வார், तभी परमेश्वर हमें देख के இந்த कहेगा, உலகத்தை பார்க்கிறோம், इस संसार के लोगों से, இந்த உலகத்தில் இருக்கிற சபையை பார்க்கிறோம், इस संसार के सारे कलीसियाओं से இந்த சபை ரொம்ப சாந்த குணம். ये कलीसिया बहुत नम्र स्वभाव का சொல்லணுமா है। சொல்லக்கூடாதா? बोलना है कि नहीं? சொல்லுவார். बोलेगा। ஹalleluya हालेलुया। கர்த்தர் நம்மளை பற்றி சாட்சி சொல்லுவார். परमेश्वर हमारे बारे में गवाही देगा। அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், उस मेरे घरानों में विश्वास योग्य है। தேவன் பெரியவர். हमारा परमेश्वर महान है। அடுத்த வசனம் வாசிக்கலாம். अगला वचन पढ़ेंगे। उससे मैं गुप्त रीति से नहीं परंतु आमने सामने और प्रत्यक्ष होकर बातें करता हूँ। நான் மோசஸுடன் மறைபொருளாக அல்ல. எப்படி பேசலையா? वो कैसा बात नहीं किया? அவர் மறைபொருளா பேசல. वो गुप्त रीति से बात नहीं किया। ஹார்ட் சேயிங்ஸ் இல்ல, கடினமான வார்த்தையோட பேசல.
वो कठोर शब्द नहीं बोले। இந்த மறைமுகமா பேசல சொல்லப்பட்டிருக்கல ये गुप्त रीति से करके जो दिया है, இதை எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா इब्रानी भाषा में देखेंगे तो நான் அவனிடம் விடுகதையா பேசவில்லை, मैं उनके पास एक चुटकुली की तरह चुटकुली जैसे बात नहीं करता, நான் விடுகதை மாதிரி பேசல, चुटकुली की बातें नहीं करता। மோசஸ் கர்த்தர் விடுகதை மாதிரி பேசல, मूसा के पास परमेश्वर ने चुटकुली नहीं बात किए அவன்ட்ட வெளிப்படையா பேசுறாரு, और उसके पास प्रकट करके बात किए। அப்ப எப்படிப்பட்ட ஒரு மோசஸ் இருந்திருப்பான்? तो किस प्रकार का मूसा होगा? நிறைய பேர்ட்ட விடுகதை தான் நிறைய இருக்கும், और बहुत सारे लोगों के पास चुटकुलियां बहुत होगी। ஷீபா நாட்டு ராணி நிறைய விடுகதையோடு வந்தார், और शिबा देश की रानी बहुत चुटकुलियों के साथ आई, சாலமோன் ராஜாவுடைய ஞானத்தை சோதிக்கிறதுக்கு और सुलेमान राजा के बुद्धि को परखने के लिए நிறைய விடுகதையோடு வந்தாள், वो बहुत सारे चुटकुलियों से आई। இந்த ஆனா சாலமோனுக்கு முன்பதாக सुलेमान के सामने எந்த விடுகதையா இல்ல, कोई भी चुटकुली नहीं थी, அது எல்லாத்துக்கும் பதில் வச்சிருந்தான்। वो सारे पहेलियों का जवाब था। அதே போல ऐसे ही கர்த்தர் மோசஸ் விடுகதையா பேசல, परमेश्वर मूसा के पास पहेलियों रखकर नहीं बात किया, கர்த்தர் தெளிந்த முகத்தோடு பேசுறார், और परमेश्वर खुलकर बात किया। இவன்ட்ட வெளிப்பாடு இருந்தது, इसके पास प्रकटीकरण था। இன்னைக்கு நம்மட்ட என்ன இருக்குது? आज हमारे पास क्या है? Brother, இது எனக்கு புரியல பிரதர், ये मुझे समझ में नहीं அது आया எனக்கு भाई। விடுகதையா இருக்குது, ये एक पहेली जैसा அது है, எனக்கு புரிய மாட்டேங்குது। ये मुझे समझ में नहीं आता। தேவனுக்கு பயந்தவர்களுக்கு परमेश्वर पर जो भय मानते हैं, கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார், परमेश्वर वो पहेलियों को प्रकट करके देता அவர் है, விடுகதைகளை வெளிப்படுத்தி கொடுக்கிறார்। उस पहेलियों को प्रकट करके देता है। இன்னைக்கு நீங்க மோசஸ் போல இருக்கிறீங்க, आज आप मूसा के मानित हैं, உங்களுக்கு கர்த்தர் விடுகதையா பேசல, आपके पास परमेश्वर पहेलियों से नहीं बात करता। இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு ஓமையாவே இருக்கும், इस संसार के लोगों को दृष्टांत ही रहती है, ஆனா சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், लेकिन चेलों को परमेश्वर ने देखकर कहा, தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி परमेश्वर के गुप्त बातों को जानने के लिए உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது, तुम्हारे लिए दिया गया है, ஆனா அவர்களுக்கு அருளப்படல, लेकिन उनके लिए नहीं। உங்களுக்கு இது விடுகதையா இருக்காது, आपके लिए ये पहेली नहीं होगा, இது விடுகதையின் பதிலாக இருக்கும்। ये पहेली का जवाब होगा। மோசஸ பற்றி கர்த்தர் சொல்லும்போது मूसा के बारे में जो परमेश्वर कहता है, அவன்ட்ட மறைவான வார்த்தைகளால் நான் பேசல, उसके पास पहेलियों के शब्द से बात नहीं किया। हालेलुया। हालेलुया। இன்னைக்கு பைபிள் ஃபுல்லாவே விடுகதை தான், आज पूरा कलाम जो है पहेलियों से भरा है। இந்த விடுகதைக்கு பதில் யார்கிட்ட இருக்குது? ये पहेलियों का जवाब किसके पास है? கர்த்தர் உங்கிட்ட தரணும், परमेश्वर आपके पास देना है। இன்னைக்கு தான் வசனம் வாசித்தோம், आज ही हमने वचन पढ़ा, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு परमेश्वर से जो भय मानते हैं அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார், वो गुप्त को प्रकट करता है। அந்த விடுகதையின் ஆன்சர் அவங்கிட்ட தான் இருக்கும், वो पहेलियों का जवाब उनके पास ही होगा। இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்டவர்களா இருக்கணும், आज हम उनके जैसे ही होना है, விடுகதையின் பதிலை தேடணும்। वो पहेलियों का जवाब को ढूंढना है। யாராவது என்கிட்ட அந்த விடுகதை கேட்டா कोई आकर आपके पास एक पहेली पूछे, இதுக்கு பதில் என்கிட்ட இருக்கணும், इसका जवाब मेरे पास होना चाहिए। பைபிள்ல இருந்து யாராவது கேள்வி கேட்டா कलाम के अंदर से यदि कोई पूछता है, என்கிட்ட அந்த பதில் இருக்கணும்। मेरे पास वो जवाब होना है। நான் அப்படி வாலிப நாட்கள் நினைச்சது உண்டு, और मैं उस जवानी के समय में ऐसे सोचा हूँ। எங்க பாஸ்டர் அங்க செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது पासवान संदेश देते समय அவங்க கொடுக்கிற வெளிப்பாட பாக்கும்போது उनके प्रकटीकरण को सुनकर என் மனசுல என்ன ஓடுது தெரியுமா? मेरे मन में क्या दौड़ेगा, நானும் ஒரு நாள் இப்படி ஆகணும், मैं भी एक दिन ऐसा बनना है। எனக்கு எல்லா கேள்விக்கு பதில் டிப் ஆஃப் த டங்ல இருக்கணும், सारे सवालों का जवाब मेरे जुबान पे होना चाहिए। அப்படி நீ நினைச்சு ஜெபம் பண்ணது உண்டு, ऐसे बोलकर मैं प्रार्थना किया हूँ। கர்த்தர் அப்படியே நீ ஆசீர்வதித்து परमेश्वर கொடுத்திருக்கிறார்। ऐसे ही मुझे आशीष करके दिया है। இன்னைக்கு விடுகதையா இல்ல, आज पहेलियां ही नहीं, கர்த்தர் அதை வெளிப்படுத்த தருகிறார், आज उसे प्रकट करके देता है। நம்ம தேவன் வெளிப்படுத்துகிற தேவன்। हमारा परमेश्वर प्रकट करके देने वाला இன்னைக்கு परमेश्वर நீங்க है। எல்லாரும் மோசஸ போல இருக்கணும்। आज हम सब मूसा के मानित होना है। திரும்ப அந்த 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம்। दोबारा उस 8वें वचन को पढ़ेंगे। उससे मैं गुप्त रीति से नहीं परंतु आमने सामने और प्रत्यक्ष होकर बातें करता हूँ। முகமுகமாக பேசுகிறேன்। आमने सामने बात करता हो। எப்படி பேசுறாரா? वो कैसा बात करता है? முகமுகமாக, वो आमने सामने बात करता है பிரத்யட்சமானு பேசுறாரு, और प्रत्यक्ष होकर बातें करता है। மோசஸுக்கு முன்னால கர்த்தர் அப்பியர் ஆகிறாரு, और मूसा के सामने परमेश्वर खुद प्रकट होता है தரிசனத்தை வெளிப்படுத்தி और दर्शन को प्रकट करके முகமுகமா आमने பிரத்யட்சமா
பிரத்யட்சமா வெளிப்படுத்துறாரு. आमने सामने प्रत्यक्ष रूप से प्रकट होता है. இன்னைக்கு இந்த காரியம் உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்கும் Amen. வேணும். आज ये चीज आपको और मुझे होना चाहिए. இன்னைக்கு நம்மள யாராவது சொல்ல முடியுமா? आज क्या हम में से कोई बोल सकता है என்கிட்ட கர்த்தர் பிரத்யட்சமா வெளிப்படுனா मेरे परमेश्वर ने मुझे अपने आप को दिखाया. அவர் வெளிப்படும்போது वो जब प्रकट होता है நாம் அவரை போல Amen. மாறிடுவோம். हम उसके जैसे बदल जाएंगे. என்னைக்கு நீங்க பிரத்யட்சமா யெகோஷுவாவை பார்க்கறீங்களோ जब आप आमने सामने परमेश्वर को देखते हैं அன்னைக்கு நீங்க யெகோஷுவா போல மாறிடுவீங்க. तब आप यहोशुआ के मानित बदल जाएंगे. நேத்து இந்த காட்டேஜ் மீட்டிங்ல ஒரு வார்த்தை சொன்னேன். कल कॉटेज मीटिंग में एक शब्द कहा, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. बहुत पसंद आया मुझे. முட்டை வந்து கோழியுடைய ரெக்கை கீழ தான் இருக்கணும். और अंडा जो है मुर्गी के पंखों के नीचे ही रहना है. கரெக்ட் தானே? सही है ना? அதுதானே படைப்பினுடைய ரூல்ஸ். वही उस सृष्टि का नियम है. சப்போஸ் அது அந்த கோழியுடைய ரெக்கை கீழ இல்லாட்டி अगर वो मुर्गी के पंखों के नीचे नहीं रहा, அது யார் கைக்கு போகும்? वो किसके हाथ में जाएगा? கோழி அது மேல அடகாக்கலன்னா अगर मुर्गी उसके ऊपर नहीं बैठती तो அப்ப அந்த முட்டை யார் கையில இருக்கும்? तो अंडा किसके हाथ में होगा? நம்ம கையில தான் இருக்கும். वो हमारे हाथ में होगा. நம்ம என்ன செய்வோம்? हम क्या करेंगे? हाफ बॉयल, ऑफ बॉयल, फुल बॉयल, फुल बॉयल, ஆம்லெட், ऑमलेट, புர்ஜி பாவ். भुर्जी पाव. இந்த முட்டை எங்க போகுது? ये अंडा कहाँ जाता है? அக்கினியில போட்டு வறுக்கப்படுது. वो आग में वो जलाया जाता है. நீங்க கோழி ரெக்கை கீழ இல்லன்னா यदि आप उस मुर्गी के पंख के नीचे नहीं रहे, நீங்க அக்கினியில போடப்படுவீங்க. आप आग में डाले जाओगे. அங்கதான் ரோஸ்ட் ஆயிருவீங்க. वहां पर जल ஒன்னு जाओगे. இங்க இருப்பீங்க இல்லாட்டி அங்க இருப்பீங்க. यहाँ रहोगे या वहां रहोगे, இல்லாட்டி கூமுட்டையா மாறிடுவோம். या फिर वो खराब अंडा हो जाएंगे. பாருங்க இந்த முட்டை ஒண்ணுக்கு உதவாதா மாறிடும். वो अंडा किसी काम का नहीं ऐसा हो பாருங்க நம்ம जाएगा. அப்படி இருக்க கூடாது. हम ऐसे नहीं होना. நம்ம அந்த ரெக்கை கீழ இருந்தோம்னா हम उस पंखों के नीचे रहेंगे तो அப்ப நம்ம அவரை போல हम மாறுவோம். उसके मानित बदल जाते ஒரு हैं. நேரம் வரும். एक ऐसा समय அந்த आता கோழி है, உட்கார்ந்துட்டே இருக்குது. वो मुर्गी वहां पर बैठा रहता है. 21 நாள் உட்காருது. 21 दिन भी बैठता है. அந்த ரெக்கைக்கு அடியில இருக்கிற உஷ்ணம் और उस पंख के नीचे जो गर्मी है, அந்த உஷ்ணம் அந்த முட்டைக்குள்ள போக 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 वो गर्मी उस अंडे के अंदर जितना जाती है, அந்த 21வது நாள் 21वें दिन ஒரு சத்தம் கேட்கும். एक आवाज सुनाई கடக் देती கடக்குன்னு है. சத்தம் கேட்கும். ठक ठक करके आवाज सुनाई देता கொஞ்ச है. நேரம் கழிச்சு பார்த்தா कुछ समय के बाद देखेंगे அந்த तो கோழியை போலே ஒரு குஞ்சு இருக்கும். उस मुर्गी के माँ नहीं देगा बच्चा होगा. அந்த தாயை போலவே குழந்தை இருக்கும். उस माँ के जैसे ही एक बच्चा होगा. இன்னைக்கு நம்ம யெகோஷுவா போல மாறணும்னா आज यदि हम यहोशुआ के मानित बदलना है, நம்மளுடைய ரெக்கை கீழ இருக்கணும். हम उसके पंखों के नीचे रहना அப்படி है. ரெக்கை கீழ அந்த முட்டை இல்லனா उसके पंखों के नीचे वो अंडा नहीं है तो நிச்சயமா சொல்றேன் அவங்க அக்கினியில தான் போடப்படுவாங்க. जरूर बोलते हैं, जरूर बोलता हूँ अग्नि में ही डाले அப்ப நம்ம जाएंगे. குடும்பம் எல்லாருமே तो हमारा परिवार के सदस्य सभी அந்த ரெக்கை கீழ வந்துறணும். उस पंख के नीचे आना है. குயில பாருங்க, उस कोयल को देखिए, நம்ம தான் அடகாக்க மாட்டேங்கிறோம். हम ही वहां पर अंडे पे बैठते नहीं. இந்த குயில் வந்து ஒரு எவாஞ்சலிஸ்ட் மாதிரி. लेकिन ये कोयल जो है एक सुसमाचारक जैसा है. பாருங்க இந்த குயில் ये कोयल जो है, இது முட்டையிடும் போது ये जब अंडा रखती है, அது தனக்குன்னு ஒரு கூட்டு கட்டி அது முட்டையிடாது. वो अपने लिए घोंसला बनाकर वहां पर अंडा नहीं देती. அது எங்க போய் முட்டையிடும்? वो कहाँ जाकर अंडा देती है? காக்கா கூட்டுல கொண்டு போய் முட்டையிடும். वो कौवे के घोंसले में जाकर अंडा देती है. இப்படிதான் எவாஞ்சலிஸ்ட். ऐसे ही सुसमाचारक ஒரு है. முட்டையை போடும்போது एक अंडा डालते समय எவாஞ்சலிஸ்ட்க்கு தனக்குன்னு ஒரு கூடு கிடையாது. और सुसमाचारक का अपना कोई घोंसला नहीं. அவங்க பாட்டு போயிட்டு சுவிசேஷம் சொல்லிட்டே वो இருப்பாங்க. अपना जाकर सुसमाचार प्रचार करते रहेंगे. முட்டை எங்க போய் விடணும்? अंडा कहाँ गिरना है? அந்த பகுதியில் பாக்கும் எங்காவது காக்கா கூடு இருக்குதா? ओ वहाँ उस जगह में देखेंगे कहीं पर कौवे का घोंसला है क्या? இங்க ஒரு சபை இருக்குது. यहाँ पर कलीसिया है. அங்க போய் முட்டை போட்டுட்டு போயிரும். वहाँ जाकर अंडा डाल के जाएगा. உடனே காக்கா அங்க இருந்து வந்து तुरंत वो कौवा वहाँ से आकर அது மேல உட்காரும். उसके ऊपर बैठेगी. அதனுடைய உஷ்ணம் உள்ள போய் उसका गर्मी अंदर जाकर அந்த முட்டையில இருந்து குஞ்சு வெளிய வரும். उस अंडे में से बच्चा आता है. இன்னைக்கு அதே போல आज वैसे ही நம்ம குடும்பம் எல்லாரும், हमारे सारे परिवार के सदस्य, எல்லா குடும்பமும், पूरा परिवार, ஒவ்வொரு நபரும் हर एक व्यक्ति அந்த ரெக்கை கீழ வந்துறணும். उस पंख के नीचे आना है. இல்லாட்டி என்ன ஆயிரும்? नहीं तो क्या होगा? 3-4 முட்டை அது பொரிச்சிரும். 3-4 अंडे जो है वो बच्चा आ जाएगा. 1-2 முட்டை ஒண்ணும் ஆகாது, ஒண்ணுக்கு உதவாது. 1-2 अंडा ऐसा होगा कि कुछ काम का नहीं. அப்படி இருக்க கூடாது. ऐसा नहीं रहना. எல்லாரும் கர்த்தரை போல மாறணும். सभी लोग परमेश्वर के मानित रहना है. அவரை பார்க்கணும்.
उसे देखना है। பிரத்யட்சமா அவர் வெளிப்படுகிற தேவன். उसका वो परमेश्वर प्रत्यक्ष रूप में प्रकट होता है। கர்த்தர் மோசேஸோடு கூட பிரத்யட்சமா பேசுறார். मूसा के साथ प्रत्यक्ष होकर बात करता है। அதனால தான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை तेरे जैसा एक भविष्यद्वक्ता உன் சகோதரருக்குள்ள எழுப்புவேன். तेरे भाइयों में से उठाऊंगा। எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். कितना आशीष है देखिए। உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை तेरे जैसा एक भविष्यद्वक्ता நான் உன் சகோதரருக்குள்ள எழுப்புவேன். तेरे भाइयों के बीच में उठाऊंगा। அந்த தீர்க்கதரிசி யாரு? वो कौन है? யெகோஷுவா தான் அந்த தீர்க்கதரிசி. यहोशुआ ही वो भविष्यद्वक्ता है। கர்த்தர் நம்மளோடு பிரத்யட்சமா பேசுறாரா? आज क्या परमेश्वर हमारे सामने आमने सामने प्रत्यक्ष रूप से बात करता நம்ம है? கர்த்தரை எதிர்பார்க்கணும். हम परमेश्वर से वही इंतजार करना है। என்கிட்ட பேசுங்கப்பா. मेरे से बात कीजिए இந்த प्रभु। மோசே ஒரு நாள் கதறிட்டான். ये मूसा एक बार रो पड़ा, கர்த்தாவே உம்முடைய மகிமை எனக்கு காமிங்கப்பா. हे प्रभु तेरे महिमा को दिखा, உம்முடைய மகிமை எனக்கு காமிங்க. तेरे महिमा को दिखा। கர்த்தர் சொன்னா நீ கண்மலையில போய் நில்லு. परमेश्वर ने कहा तू चट्टान पे जाकर रुक जा। என்கிட்ட ஒரு இடம் இருக்குது. मेरे पास एक जगह है। நான் உன்னை கண்மலையின் வெடிப்புல கொண்டு போய் நிப்பாட்டுவேன். मैं तुझे चट्टान के क्रैक में रखूंगा என் கரத்தினால் உன்னை மூடுவேன். और मेरे हाथों से छिपाऊंगा। என் கரத்தை எடுக்கும்போது நீ என் மகிமையை பார்ப்பாய். मेरे हाथ को जब मैं निकालूंगा तो मेरी महिमा को देखेगा। கர்த்தருடைய பின்பக்கத்தை பார்த்தான். परमेश्वर के पीछे के भाग को देखा। ஹalleluya. हालेलुया। நம்ம இன்னைக்கு அந்த தரிசனத்தை பார்க்கணும். हम उस दर्शन को देखना है। மோசேஸை போல मूसा के मानिद அந்த சாந்த குணம் नम्रता का गुण நம்மட்ட வேணும். हमारे पास होना चाहिए। மோசேஸை போல உத்தமமா இருக்கணும். मूसा के मानिक दीनता में सच्चाई से रहना है। அவனுக்கு ரகசியமா கர்த்தர் பேசல. और उसके पास परमेश्वर ने पहेलियों से बात नहीं किया, ஒரு விடுகதையோடு பேசல. एक पहेलियों से बात नहीं किया, வெளிப்பாடோடு பேசுறார். वो सारे बातों को प्रकट करके हालेलुया। बात किया। हालेलुया। அவன்ட்ட கர்த்தர் அப்பியர் ஆனாரு. उसके सामने प्रत्यक्ष रूप में परमेश्वर ने दर्शन பிரத்யட்சமா दिया। கர்த்தர் வெளிப்படுறார். प्रत्यक्ष रूप में परमेश्वर ने दर्शन दिया। இப்படிப்பட்ட ஒரு மோசே, इस प्रकार का मूसा, இவனுக்குள்ள தவறு இருக்குமா? इसके अंदर गलती होगा क्या? ஆனா மோசேஸும் ஒரு குஷ்டரோகி. लेकिन मूसा भी एक कोढ़ी है। மோசேஸும் ஒரு நாள் குஷ்டத்துல காணப்பட்டான். मूसा भी एक दिन कोढ़ में दिखाई दिया। பாருங்க வாசிங்க. पढ़ेंगे யாத்ராகமம் निर्गमन 4 அதிகாரம் 4 अध्याय 6 वचनத்தை வாசிங்க. 6वें वचन को पढ़ेंगे। फिर यहोवा ने उससे यह भी कहा, अपना हाथ छाती पर रखकर ढाँप। अतः उसने अपना हाथ छाती पर रखकर ढाँप लिया। फिर जब उसने निकाला तब क्या देखा कि उसका हाथ कोढ़ के कारण हीम के समान श्वेत हो गया है। உறைந்த மலை போல வெண்குஷ்டமாயிட்டு. பாருங்க பைபிள் சொல்லுது. देखिए कलाम कहती है மோசேஸ் கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறான். मूसा परमेश्वर के चरणों में है। அவன கர்த்தர் சொன்னா அவன் கையை மடியில போடு. उसे परमेश्वर ने कहा तेरे हाथ को छाती पे रख। அவன் கையை மடியில போட்டான். वो हाथ को छाती के अंदर रख दिया மடியில போட்டு எடுத்து பார்த்தா और छाती में से निकाल के देखा तो அவன் கையில குஷ்டம் வந்துட்டு. उसके हाथ में कोढ़ आ गया। இந்த மோசேஸும் ஒரு குஷ்டரோகியா ये மாறினான். मूसा भी एक कोढ़ी बना। அது எதை காமிக்குது அப்படினா, वो किसे दर्शाती है? நானே அடிக்கிறேன் நானே ஆற்றுகிறேன். मैं ही मारता हूँ मैं ही चंगाई भी देता। நான் தான் அடிக்கிறேன் நான் தான் குணப்படுத்துகிறேன். मैं ही उसके मारता हूँ मैं ही चंगाई देता हूँ। இதுல இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா, इसमें एक और बात क्या है? அப்புறம் திரும்பவும் கர்த்தர் மடியில போட சொல்றார். दोबारा परमेश्वर कहता है कि गोद में छाती में रख दे। திரும்பவும் அந்த குஷ்டரோக கையை மடியில போடும்போது और दोबारा उस कोढ़ से भरे हुए हाथ को छाती पे जब रखा, அதை வெளியெடுக்கும்போது उसे बाहर निकालते समय திரும்ப சுகமடைந்து விட்டது. वो तुरंत चंगाई हो गया। என்னத்தை காமிக்க விரும்புறா? वो क्या दिखाना चाहता है? நீ ஒரு குஷ்டரோகியா இருந்த, तू एक कोढ़ी था, உனக்குள்ள தீமை இருந்துச்சு. तेरे अंदर बुराई थी, இந்த தீமையை நான் எடுத்து போட்டேன். इस बुराई को मैं निकाल दिया। அவனுக்குள்ள இருந்த தீமை எடுத்து போட்டா. उसके अंदर की बुराई को निकाल दिया। அந்த தீமை எடுத்து போடுவதற்கு उस बुराई को निकालने के இந்த लिए மோசேஸ் எங்க இருக்க வேண்டியிருக்குது? मूसा कहां पर रहना है? அவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தான். वो परमेश्वर के सम्मुख में आना है। கர்த்தர் அவனுடைய குணத்தை வெளிப்படுத்தி காமிச்சார். परमेश्वर उसके गुण को प्रकट करके दिए। உன்கிட்ட இந்த தப்பு இருந்துச்சு, तेरे पास ये गलती थी, உன்கிட்ட இந்த தீமை இருந்தது, तेरे पास ये बुराई थी। அவன் ஒருத்தரை கொலை பண்ணிட்டான். वो एक व्यक्ति का खून कर दिया। அவன் மாளிகையில இருக்கும்போது என்னென்ன பாவம் செஞ்சாலும் நமக்கு தெரியாது. वो जब महल में था क्या क्या पाप किए हम नहीं जानते। அவன் ஒரு குஷ்டரோகியா இருந்தான். वो कोढ़ी था, ஆனா கர்த்தருடைய சமூகத்துல लेकिन परमेश्वर के सम्मुख में அந்த குஷ்டத்தை எடுத்து போட்டுட்டான். उस कोढ़ को परमेश्वर ने निकाल हालेलुया, दिया। हालेलुया। அந்த குஷ்டத்தை நீக்கி போட்டான். वो कोढ़ को निकाल दिया। இன்னைக்கு நம்மளை பற்றி என்ன? आज हमारे बारे में क्या? இந்த மோசேஸ் ஒரு குஷ்டரோகியா மாறினா. ये मूसा एक कोढ़ी बना। அவன் மடியில போட்ட உடனே वो
अपने छाती में रखते ही கர்த்தர் அவருடைய கையை குஷ்டமா மாத்திட்டார். परमेश्वर ने उसके हाथ को कोड़ बना दिया, ஆனா மீண்டும் மடியில போடும்போது लेकिन दोबारा छाती में रखते ही அவனை ஹீல் பண்ணிட்டார். उसे चंगाई दिया। நம்மளை ஹீல் பண்ணுகிறவர் கர்த்தர். और हमें चंगाई देने वाला परमेश्वर है। எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் वो कोई भी प्रकार का पाप क्यों ना हो, அந்த பாவத்தை நீக்க அவருக்கு முடியும். उस पाप को वो ही निकाल सकता है। அவருடைய இரத்தம் उसका लहू சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். सारे पापों को निकाल कर हमें शुद्ध करेगा। ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருந்தால் एक मनुष्य के अंदर यदि पाप हो, அவனுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? उसके अंदर क्या है? குஷ்டம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். कोड़ है। இன்னைக்கு நமக்குள்ள ஏதோ பாவம் இருக்குதா? आज हमारे अंदर कोई पाप है क्या? அந்த பாவத்தை விட்டுருங்க. उस पाप को छोड़ देना है। அந்த தீமையை விட்டுருங்க. उस बुराई को छोड़ देना है। இன்னும் சமயம் இருக்குது. और अब भी समय है। நீங்க அதை மனம் திரும்பிட்டீங்கன்னா आप यदि मन फिराएंगे तो அந்த குஷ்டத்தை கர்த்தர் எடுத்து போடுவார். उस कोड़ को परमेश्वर निकाल देगा। हालेलुया। இவ்வளவு பெரிய மோசஸ், वो इतना बड़ा मूसा, அவன் கையில குஷ்டத்தை கொண்டு வந்தாரு. उसके हाथ में कोड़ को लेके நீ आया। ஒண்ணும் இல்ல, तू कुछ भी नहीं। நான் சொன்னாதான் இந்த குஷ்டம் குணமடையும். मैं बोलूंगा तो ही ये कोड़ चंगा होगा। மீண்டும் மடியில போட சொன்னார். दोबारा छाती में रखने के लिए कहा। எடுக்கும்போது குஷ்டம் நீங்கிட்டு बाहर निकालते समय कोड़ निकल அந்த गया। தீமை எடுத்து போட்டாரு. उस बुराई को निकाल दिया। இன்னைக்கு நம்ம மேல இருக்கிற தீமையை आज हमारे ऊपर जो बुराई है நம்ம யெகோஷுவா எடுத்து போடுவார். यहोशुआ निकालेगा। பாருங்க எபிரேயர் எழுதின நிருபம் हिब्रू का किताब 11ஆம் அதிகாரம் 11वां अध्याय 25ஆம் वचனத்தை வாசிங்க. 25वें वचन को पढ़ेंगे। विश्वास ही से मूसा ने सयाना होकर फिरौन की बेटी का पुत्र कहलाने से इनकार किया, इसलिए कि उसे पाप में थोड़े दिन के सुख भोगने से परमेश्वर के लोगों के साथ दुख भोगना अधिक उत्तम लगा। அவன் எதை தெரிந்து கொள்றான் பாருங்க. उसने क्या चुना है देखिए। அநித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டு वो अनित्य पाप के खुशियों को छोड़कर, இந்த பாவ சந்தோஷம் நித்தியமானது கிடையாது. ये पाप का सुख जो है अनंत काल का नहीं है, அது அநித்தியமானது. वो अनित्य है। இந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டு ये अनित्य पाप के सुख को छोड़कर கர்த்தருடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். परमेश्वर के बच्चों के साथ वेदना को सहना ही उसने चाहा। பாவ வாழ்க்கையை விட்டுட்டு पाप के जीवन को छोड़कर கர்த்தருடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து परमेश्वर கொண்டார். के लोगों के साथ दुख के बागदार होने लगा। இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? हम क्या करना है? நம்ம ஊழியத்துல இருக்கிறோம் அப்படினா हम सेवकाई में है तो நம்ம மேல எந்த தீமையும் இருக்க கூடாது. हमारे ऊपर कोई बुराई नहीं रहना। அநித்தியமான பாவ சந்தோஷம் நம்மட்ட இருக்க கூடாது. वो अनित्य पाप की सुख नहीं होना அப்படி चाहिए। இருந்தால் यदि होगा तो அவங்களுக்குள்ள குஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். उनके अंदर पाप कुष्ठ है, ये இந்த कोड़ है, ये குஷ்டத்தோடு मतलब है। ஊழியத்தை செய்ய முடியாது. ये कोड़ के साथ आप सेवा नहीं कर सकते। இந்த குஷ்டம் நீங்கணும்னா अगर ये कोड़ निकलना है तो அவருடைய சமூகம் தான் உங்களை பலப்படுத்தும். उसका समूह ही आपको बल देगा। அவருடைய சமூகம் தான் உங்களை குணப்படுத்தும். उसका समूह ही आपको चंगाई देगा। அவர் நோக்கி பாருங்க. उसकी ओर देखना है। ஒருவேளை உங்ககிட்ட சாந்த குணம் இருக்கலாம். हो सकता है आपके अंदर नम्रता होगी, நீங்க உத்தமமா வேலை பார்க்கலாம். आप विश्वास के साथ काम करते होंगे ரகசியங்கள் கூட உங்களுக்கு தெரியலாம். और गुप्त बातें भी आपको मालूम होगा। ஆனா குஷ்ட ரோகம் குணமடையலன்னா लेकिन यदि कोड़ चंगा नहीं हुआ, தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. परमेश्वर का सेवा को नहीं कर இன்னைக்கு सकते। நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு आज हम परमेश्वर की सेवा करने के लिए அநித்தியமான பாவ சந்தோஷத்தை விடணும். वो थोड़े दिन की जो पाप की खुशियां हैं उसे छोड़ना है। ஹalleluya. हालेलुया। சில படம் பார்க்க போறாங்க. कुछ लोग पिक्चर के लिए जाते हैं, தியேட்டர்ல போய் படம் பார்க்கறாங்க. थिएटर में जाके पिक्चर देखते हैं 3 மணி நேரம் 3 घंटा। அப்படி விசில் அடிச்சு நல்ல படம் பார்ப்பாங்க. वो सीटी बजाकर ऐसे पिक्चर देखेंगे படம் பார்த்து வெளியே வந்தா और पिक्चर देख के बाहर आएंगे तो முடிஞ்சு போச்சு, சந்தோஷம் முடிஞ்சு போச்சு. वो सुख खत्म हो गया। இது நித்தியமான சந்தோஷம் இல்ல. ये अनंत काल का खुशी नहीं है, இது அநித்தியமான சந்தோஷம். ये थोड़े दिन की खुशी है। குடிக்க போறாங்க. वो पीने के लिए जाते हैं, குடிக்கும் போது நல்லா இருக்குது. और पीते समय अच्छा लगता है। அதுக்கு பிறகு என்ன? उसके बाद क्या? இது அநித்தியமான ஒரு சந்தோஷம். ये थोड़े दिन की सुख है। இந்த அநித்தியமான சந்தோஷம் நமக்கு வேண்டாம். ये थोड़े दिन का सुख हमें नहीं அந்த चाहिए। பாவத்தை விட்டுட்டு उस पाप को छोड़कर பரலோக பாதையை பிடிங்க. स्वर्ग के मार्ग को पकड़िए। நம்ம எல்லாரும் பிடிச்சுக்கிட்டோம், அதுக்காக கர்த்தருடைய நாமத்தை मैं ஸ்தோத்திரிக்கிறேன். हम सब पकड़ लिए, इसके लिए परमेश्वर के नाम की महिमा हो। हालेलुया। हालेलुया।
யெகோஷுவா மேசியாவின் ரத்தம் यहोशू मसीहा का लहू சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். सभी पापों से हमें निकाल कर हमें शुद्ध करेगा। மோசஸ் ஒரு காலத்துல குஷ்ரோகியா இருந்தான். और मूसा एक समय में कोढ़ी था, ஆனா கர்த்தர் அவனை குணப்படுத்தினார். लेकिन परमेश्वर ने उसे चंगाई दिया। நம்மளும் ஒரு காலத்துல குஷ்ரோகியா இருந்தோம். हम भी एक समय में कोढ़ी थे। வேதம் சொல்லுது, कलाम कहती है அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல, प्रेरितों के दूसरे अध्याय के 38वें वचन में, 38ஆம் வசனத்துல 38वें वचन में நீ பேதுரு சொல்றார், पतरस कहता है நீங்கள் மனம் திரும்பி तुम मन फिराकर ஒவ்வொருவரும் हर कोई பாவ மன்னிப்புக்கென்று पाप की क्षमा के लिए இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, यीशु मसीह के नाम से, அதாவது யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே यहोशू मसीहा के नाम से நீங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். बपतिस्मा ले लो, அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். तब तुम पवित्र आत्मा का दान को पाओगे। சோ ஞானஸ்நானம் எடுக்கும்போது बपतिस्मा लेते समय நம்மளுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. हमारे पाप शुद्ध होते हैं, நம்மளுடைய பாவங்கள் கழுவப்படுது. हमारे पाप शुद्ध होते हैं। அப்ப நமக்கு குஷ்ரோகி இல்ல, तो हम कोढ़ी नहीं है। ஞானஸ்நானம் எடுத்தாச்சு அப்படினா बपतिस्मा ले लिए तो நம்ம மேல குஷ்டம் இல்ல. हमारे ऊपर कोढ़ नहीं है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. நல்ல அல்லேலூயா சொல்லணும். ஹalleluya, हालेलुया। சோர்ந்து போக கூடாது. निराश नहीं होना। இனி இந்த பாஸ்டர் பாவ அநித்தியமான பாவ சந்தோஷத்தை விட சொல்றாரு. ये पासवान ये थोड़े दिन की सुख को छोड़ने के लिए कहता है। எப்படி விட? कैसे छोड़ूं? அவர் வேற அல்லேலூயா சொல்றாரு. वो भी हालेलुया कहने के लिए कहता है। எப்படி அல்லேலூயா போட? कैसे हालेलुया बोले? நம்மளை கர்த்தர் விடுவிப்பார். हमें परमेश्वर छुड़ाएगा। அவர் ஆசீர்வாதம் தருவார். वो आशीष करके देगा। மோசேசை போல मूसा के माने கர்த்தர் யோசுவாட்ட சொன்னார், परमेश्वर ने योशुआ से நான் कहा, மோசேசோடு கூட இருந்தது போல मैं जिस प्रकार मूसा के साथ था உன்னோடு கூட இருப்பேன். तेरे साथ भी रहूंगा। இன்னைக்கு நம்மள பார்த்து அது சொல்லணும். आज हमें देखकर वो बोलना है, நான் மோசேசோடு கூட இருந்தது போல मैं मूसा के साथ जैसे था உங்க ஒவ்வொருத்தரோடு கூட मैं இருப்பேன். तुम हर किसी के साथ रहूंगा। அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? तो हम कैसे रहना है? மோசேஸ் எப்படி தேவனோடு கூட இருந்தானோ मूसा जैसा परमेश्वर के साथ था அப்படி நம்ம தேவனோடு கூட இருந்தால் ऐसे ही हम परमेश्वर के साथ रहेंगे। அப்ப तो கர்த்தர் சொல்வார், तब परमेश्वर कहेगा, நான் மோசேஸோடு கூட இருந்தது போல मैं जिस प्रकार मूसा के साथ था உன்னோடு கூட இருப்பேன். तेरे साथ भी रहूंगा। ஹalleluya, हालेलुया। நம்ம தேவன் நம்ம கூடவே இருக்க आमेन। விரும்புறாரு. हमारा परमेश्वर हमारे साथ रहना நம்மளை चाहता है, கரம் பிடித்து வழி நடத்த விரும்புறாரு. हमें हाथ पकड़कर चलाना चाहता நம்மட்ட है। இந்த குணாதிசயங்கள் வேணும். ये गुण हमें चाहिए। குஷ்ரோகம் குணமடைஞ்ச ஒரு பிள்ளைகளா, और कोढ़ चंगा हुआ ऐसा एक बच्चा, நம்ம சாந்தமுள்ள பிள்ளைகளா, नम्रता के अंदर एक बच्चा, தேவனுடைய வீட்ல எங்கும் உண்மையுள்ளவர்களா, परमेश्वर के घरानों में विश्वास योग्य बच्चा। விடுகதைகளா கர்த்தர் பேசக்கூடாது, வெளிப்படையா பேசணும். और परमेश्वर पहलियों से बात नहीं करना, परमेश्वर प्रकट करके बात करना है। அவருடைய பிரத்யட்சமான தரிசனத்தை பார்க்கணும். आमने सामने उसका प्रत्यक्ष रूप का दर्शन हमें देखना है। हालेलुया। हालेलुया। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष करके देगा। மோசேஸோடு கூட இருந்த தேவன் मूसा के पास जो परमेश्वर था அவர் நம்மோடு கூட இருப்பார். वो हमारे साथ है। கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर हम सभी को आशीष